வெல்கம் வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நம்ம ஃபேக்டர்ஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னா என்ன அண்ட் காமன் ஃபேக்டர்ஸ்னா என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். தெரியாதவங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை காட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் ஈஸியாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ். லெட் அஸ் டேக் அ நம்பர் சே எக்ஸ். Suppose the factors of x are 1, 2 and x. Out of these factors, 2 is a prime number. So the factor 2 is called a prime factor of x. That is, ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ்ல எந்தெந்த நம்பர்லாம் prime நம்பரா இருக்கோ அந்தந்த நம்பர்லாம் prime factors of that particular நம்பர்னு சொல்றோம். ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோவும் நான் கார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. So now find the factors of 24. Suppose 24 factors கண்டுபிடிக்கணும்னு வெச்சுக்கோங்களேன். So 24 multiples first எழுதுவோம். 1 times of 24, 2 times of 12, 3 times of 8, 4 times of 6. That's it. So இப்போ 24 ஓட factors ன்னு பாத்தீங்கன்னா F24 வந்து உங்களுக்கு தெரியும் 1, 2, 3, 4, 6, 8, 12 and 24. ரைட்டா? ஸோ 24ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் இங்கே எழுதிட்டோம். இப்போ இந்த அவுட் ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸில் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்னு செக் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் 2 இஸ் அ ப்ரைம் நம்பர், 3 is a prime number. Other than that, nothing is prime number. So prime factors of 24 வந்துட்டு 2 and 3 மட்டும்தான். ஓகே, ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து காமன் ஃபேக்டர்ஸ் பற்றி செக் பண்ணலாம் வாங்க. Okay, so common factors. A common factor of two or more number is a number which divides each of the given numbers exactly. That is, ரெண்டு நம்பருக்கும் ஒரே kind of factors, அதாவது ஒரே factors இருந்தா அதுதான் common factors ன்னு சொல்லுவோம். Some examples மூலமா சொல்றேன். First, factors of 6 என்னன்னு பார்ப்போம். So 6 ஓட multiples வந்து 1 times of 6 and 2 times of 3, right? So 6 ஓட factors வந்து 1, 2, 3 and 6. கரெக்டா? அதே factors of 8 பாருங்க. 8 ஓட factors வந்து 1 times of 8 and 2 times of 4. Nothing than that, right? So இதோட factors வந்து 1, 2, 4 and 8. So இதே வந்து இப்ப இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்லயுமே வந்து prime factors of 6 ன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன எழுதலாம்? 2, 3 ன்னு எழுதலாம். prime factors of 6 ன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதே prime factors of 8 ன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2 மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு இங்க கேட்டிருக்கிறது common factors of 6 and 8. So 6க்கும் 8க்கும் காமனா இருக்கிற factors என்ன? 1, 2, right? So 1 and 2. So 1 and 2 are the common factors of 6 and 8. So அதாவது இந்த இடத்துல 1, 2ன்ற factors both 6 and 8 ரெண்டுக்குமே காமனா இருக்கு. So common factors of 6 and 8 are 1 and 2 நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் பற்றியும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னா என்ன அண்ட் காமன் ஃபேக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பற்றி தெரிஞ்சுக்க வீடியோட உங்கள் ரைட்டில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். லோவஸ்ட் காமன் மல்டிபிள் பற்றி தெரிஞ்சுக்க லெஃப்ட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய பேசிக் மேத் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.